Hi everyone, welcome to Vision Online Academy. In this video நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு கடிதம். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய கொஷின். இதுக்கு வந்து 10 to 15 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எப்படி கொஷின் கேட்டால் எப்படி எழுதணும், என்ன ஃபார்மேட்டு எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நாளேடு ஒன்றின் ஆசிரியருக்கு கடிதங்கள். இந்த டாபிக் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆசிரியர் கடிதம் அப்படின்னா காமனாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து தெருவிளக்கு சரியாக வேலை செய்யலை, இது ஒரு இஷ்யூ. ஆர்எல்ஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து தெருநாய் தொல்லை அதிகமாக இருக்குது, இது ஒரு இஷ்யூவாகவும் சொல்லலாம். இல்லை வந்து சாலையில் வந்து மின் விளக்குன்னு சரி எரிய மாட்டேது. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்ன இஷ்யூ இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு லெட்டராக எழுதி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்கு சென்ட் பண்ண போகிறோம். அது தினமணி, தினகரன், அதே மாதிரி காலைக்கதிர், எந்த பேப்பருக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எந்த பேப்பருங்கிறது கொஷினில் கொடுத்துருப்பா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு லெட்டர் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி காமிப்போம். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் அது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் நம்ம காமிச்சிட்டு அந்த கொஷினுக்கு எப்படி நம்ம அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொஷின் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து February 2013 கேட்ட கொஷின். ஸோ ஒரு டைம் கொஷின் நான் படிக்கிறேன். கொஷின் படிக்கும்போதே என்ன சொல்ல வராங்க, என்ன இஷ்யூ அந்த ஏரியாவில் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஊர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் அனுப்புனர் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த நியூஸ் பேப்பருக்கு அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தினமணின்னு இருக்குதுங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ். இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், அது எந்த ஊர் எந்த ஏரியான்னு சொன்னால் பார்த்துக்கோணும். அதே மாதிரி என்ன இஷ்யூ, ஸோ அந்த ஏரியாவில் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க, அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோக் போட்டு வச்சுக்கோங்க. இது இல்லாட்டி நம்ம கதையாக்கோ ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த நியூஸ் பேப்பருக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்க, இதே ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. அனுப்புனர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேம் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நேமையும் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை படிக்கிற கொஷினை, சென்னை விருகம்பாக்கம் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் சாலை மிகவும் குறுகலாகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தினாலும் இந்த சாலை மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த சாலை நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்திருந்தும் இதுவரை சரியாக கவனிக்கப்படவில்லை. சாலைகளை அகலப்படுத்தி சீர் செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறையை கேட்டுக்கொள்ளும். தினமணி நாளேடு ஆசிரியருக்கான கடிதம் தயாரிக்கவும். இதுதான் கொஷின். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஊர் எந்த ஏரியா கொடுத்துட்டாங்களா. ஸோ சென்னை விருகம்பாக்கம் கோயம்பேடு, இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோ நீங்கள். அதே மாதிரி என்ன இஷ்யூ இதில் சொல்ல வராங்க, என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ இங்கே வந்து சாலை வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. ஸோ கோர் கான்செப்ட் இதுதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கதையை அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக கதை அடிக்கலாம் ஆசிரியர் கடிதத்தில். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த நியூஸ் பேப்பருக்கு நாம் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணோன்னு, ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி யாரை சொல்ல, அதாவது யாரை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையை கேட்டுக்கொள்ளும். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ நீங்கள். இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதுதான் இதில் என்ன பண்ணணும், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கதை அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் ஆசிரியர் கடிதம் போட்டிருக்கேன். நீங்களும் எக்ஸாம்பிளில் ஆசிரியர் கடிதம் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து கொஷின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அது ஸ்டார்டிங்லேயும் சொல்லலாம், இல்லை ரெண்டாவதாகவும் சொல்லலாம், கடைசியாகவும் சொல்லலாம். அந்த நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புனர், பெறுநர், ஐயா போட்டு என்ன கான்செப்ட் வந்து, அதாவது என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, இது மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர். ஓகேங்களா? ஸோ அனுப்புனர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ நாம்ளாம் வந்து அனுப்புனர் போட்டோம். நேம் உங்கள் நேமாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஊர் பேர் வந்து சென்னைனா சென்னை மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த விருகம்பாக்கம் சென்னை அவனே கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெறுநர். ஓகேங்களா? ஸோ பெறுநருங்கிறது
நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க, இந்த கொஷின் நம்ம யாருக்கு சொல்லியிருக்காங்க, தினமணிக்கு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா பெறுநர்னு எழுதிட்டு ஆசிரியர்னு எழுதிட்டு தினமணி நாளிதழ் சென்னை. சப்போஸ் இங்கே தினமலர் கொடுத்தாங்கன்னா ஆசிரியர் தினமலர் நாளிதழ் சென்னை இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஐயான்னு போட்டு இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவோன்னா மக்கப் பண்ணிக்கோணும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக நோட் பண்ணிக்கோணும். எந்த நியூஸ் பேப்பரோ அந்த நியூஸ் பேப்பர் நேம் மட்டும் கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே வந்து தினமலர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், தினமலர் மட்டும் மாற்றினா போது, மீதியால் அப்படியே என்ன பண்ணல நீங்கள் மக்கப் படிச்சுக்கலாம். இது அதே மாதிரி இணைப்பு மேற்கண்டவாறு கம்பல்சரி இருக்கணும். இது அதே மாதிரி தங்கள் நம்பிக்கையுள்ளன்னு போட்டு அனுப்புனர் யார் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்க நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு நம்ம அனுப்புனர் போட்டோம், பெறுநர் யாருக்கு சென்ட் பண்ணுறோம், அதே மாதிரி ஐயா போட்டோம், இணைப்பு எழுதிட்டோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அதாவது 50% முடிஞ்சிருச்சா. இப்போ நம்ம அடுத்து 50% பார்க்கலாங்களா. என்ன கான்செப்ட்டு. ஸோ சாலையை அகலப்படுத்தல் இது ஒரு காமன் ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ என்ன பண்ணணும் ஒரு காமன் ஹெட்டிங்காக போட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதையவே அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். ஒரு 2 பேராகவே எழுதிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அந்த ஊர் பேரில் எழுதிட்டு என்ன இஷ்யூ அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க. 2வது பாயிண்டில் வந்து எனவேன்னு போட்டு பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு அந்த ஊர் பேர் நேம் பேர் போட்டு சாலைகளை விரைவாக அகலப்படுத்தி இதுதான் இஷ்யூ. ஓகேங்களா. சொல்லிவிட்டு அதாவது என்ன சாலை ப்ராப்ளம் தான் அங்கே இருக்குது. ஸோ அது சொல்யூஷன் நம்ம சொல்லிவிட்டு யாருக்கு சொல்கிறாங்க, போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை அப்படியே கொஷினை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணால் போதும். அவ்வளோதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா தங்கள் நம்பிக்கையுள்ள நேம் உங்கள் நேம் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதாவது இதில் மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா எந்த நியூஸ் பேப்பர் சொல்கிறோம் அந்த நியூஸ் பேப்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அனுப்புனர் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது நேம் கொடுத்தானா பிரச்சனையில், கொடுக்கல அப்படின்னு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. அட்ரஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேம் அட்ரஸாக கொடுத்துக்கோங்க. ஓகே. சென்னைனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா இணைப்பு மேற்கண்டவாறு கம்பல்சரி இருக்கணும். தங்கள் நம்பிக்கையுள்ள காமன் ஹெட்டிங் இதை வச்சு நீங்கள் உள்ள கதையடிச்சா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கண்டுக்க மாட்டாங்க மீன்ஸ் ஓரளவுக்கு லிபரலாக எழுதிக்கலாம். ஓகேங்களா. செகண்ட் இது எழுதினாலே என்ன பண்ணுவாங்க, மார்க் போட்டுருவாங்க. ஆனால் என்ன போகணும்னா கையெழுத்து நீட்டாக இருக்கணும். நீங்கள் ப்ராப்பராக வந்து இங்கே அனுப்புனருக்கு ஒரு பிளாக் ஸ்டிக்கு இதெல்லாம் ப்ளூ, பெறுநர் பிளாக்கு இந்த மாதிரி ப்ளூ தவிர எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வயலட்டு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்கு பிளாக் போட்டுக்கோங்க, உள்ள கண்டென்ட்டுக்கு ப்ளூ எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கம்மாலாம் ப்ராப்பராக போடுங்க, ஃபுல் ஸ்டாப்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா. எக்ஸாமே நீங்கள் போய் கோடெல்லாம் போட்டுருக்கூடாது. நான் அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலரில் மாற்றி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா. இதுதான் ஃபார்மேட் உங்களுக்கு. சரிங்களா. அனுப்புனர் போடுங்க, பெறுநர் ஐயா, அதேமாதிரி வணக்கம்னு போட்டு கேட்டுக்கொள்கிறேன், இணைப்பு மேற்கண்டவாறு தங்கள் நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன கோர் இஷ்யூவோ அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஹெட்டிங்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கே என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க கொஷினில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை அப்படியே நீங்கள் எழுதிட்டு கடைசியில் எனவேன்னு போட்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். எழுதி முடிச்சு கடைசியில் தங்கள் நம்பிக்கையுள்ள நேம் போட்டுக்கோங்க. சரிங்களா. ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் அவ்வளோதான். 1.5 to 2 அதுக்குள்ளே போகுது. 3 பக்கம் 3 பக்கம்லாம் கதையடிக்கக்கூடாது. சரிங்களா. அதாவது கையெழுத்து நீட்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்கணும். சரிங்களா. ஸோ ஹெட்டிங்கெல்லாம் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. கையெழுத்தில் முத்தாக அழகாக மெதுவாக எழுதுங்க. செகண்ட் பேப்பரை பொறுத்தளவு ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு நிறைய வீடியோ அப்லோட் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.